இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அவங்க அப்பப்போ மாமா மாமாம்பாங்க. ஏதாவது நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அது அந்த ஊர் வட்டார வழக்கு. மாமா அப்படிங்கிறது, நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம். ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள். வரும்பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்திருக்கிறோமே, இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சே, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷம் குப்பைக்குள்ளே சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கார்ப்பரேட் மாதிரி தான் உழைச்சி ரத்தத்தில் வேர்வையாக சிந்தி சேர்த்தி வச்சிருக்கிற அந்த காசை கொண்டாந்து எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க. என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள. நானும் ஒரு சிறந்த இயக்குனராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனைப் போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன். இதில் அண்ணன் ஆர் விஜயகுமார் அண்ணன் சொன்னார், என்னடா எல்லாம் புதுமுகமாகவே நம்ம ஊர் பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. முதல் ஒரு காரியம் இருக்குது, எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது, எந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. ஒரு கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்வமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை, கேப்டன் பிரபாரன், செம்பருத்தி டைமில் அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில் பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்லை இந்த கதைக்கு இந்த பையன்தான் சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி அந்த வாழ்க்கையில் இப்போ நிற்கக்கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார், நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுறா, இல்லாட்டி வரவே வராதரா அப்படின்பார். எனக்கு ஏதோ எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு, அவர் மேலே மட்டும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த காலத்தில் ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம். ஏன் வீட்டை விற்று படம் எடுப்பான் சொல்லுங்க, இது எவ்வளோ பெரிய சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இடங்களில் நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மண் சார்ந்த கதை, இந்த கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது, அந்த ஊர், அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்களில் நடிச்சிருக்கிறேன். கற்பனை நிறைந்த கதை, நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி. இதில் யார் கடகம்? மாமா லவி தங்கமே. நட்சத்திரம் செமையா இருக்குமே. ஞாபகம் இருக்குல்ல மணிக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு தங்கம்? சித்திரா சே ஐயோ என்ன பண்ணி. ஸோ அப்புறம் ஒரு நடிகர்கள் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒன்றுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் நானும் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு. இந்த சினிமாவில் இது எப்படி நடிகர்களை போய் தேடி கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா என்னை வச்சு இயக்குனர் டைரக்டர் இங்கே எல்லோரும் மேடையில் இருக்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. பட் நான் இங்கே ஒரு துறையிலையும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் மொத்தமாக 36 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில். மீதி பாதி பேர் வீட்டில் இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே. பாவம் இரவும் பகலும் எங்களோட துணையாக இருந்து ஒரு உதவியாக இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே. இவங்களும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்றை எடுக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு 6 மாதமாக உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யலை. கதையை சொன்னோம், அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.